Hey guys, கெச்சா நான் உங்கள் நேபாளி பையன் வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு 6th டிசம்பர், தேர்ட் டே ஆஃப் நேபாள். நோட் பண்ணுங்கப்பா இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்றது பார்த்தோம்னா, மோஸ்ட்டாக எங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலான் இருக்கோம். அண்ட் சாவுல புளிய கொஞ்சம் சாவுல செத்த பையில ஒரு சிலர் இடத்துக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு கூட இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சிலர் பிளேஸில் போயிட்டு லொக்கேஷன்லாம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கணும். அண்ட் பார்க்காத இடத்தெல்லாம் போய் பார்க்கலான்னு சொல்லி பிளான் போட்டிருக்கோம். மோஸ்ட்டாக அதுதான் இன்னைக்கு டேயான பிளானு. உங்கள் வேலை மட்டும் பார்க்குறீங்களா? தேவையில்லாம் பேசாதீங்க. நேற்று வந்து ஒரு சிலர் இடத்துல போய் அந்த இதை வெட்டிட்டு வந்தோம். என்னது, மரம் வெட்டிட்டு அந்த ஆடு மாடுங்களுக்கு பருத்தி புண்ணாக்கெல்லாம் கொண்டு வரதுக்காக வயலுக்கு போயிருந்தோம். வயலுக்கு போயிட்டு அதை கொண்டு வந்தாச்சு. அப்புறம் நேற்று அதே நேரத்தில் ஈவினிங் போல் நாங்கள் வேறு ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த ஃபெஸ்டிவல் திருவிழா எப்படி இருக்குன்ட்டு பார்க்கறதுக்காக போனோம். அதை எடுத்து போட்டேன். ஸோ இன்றைக்கி பார்ப்போம், இன்றைக்கி வேறு ஒரு நல்ல அட்வென்ச்சரஸான மூமெண்ட் ஆக்டிவிட்டி எதுனா இருக்கா, ஸோ அது பார்ப்போம். அண்ட் இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு கூவிடா. அதே நேரத்தில் வழியில் போகும்போது நல்லா வைபிங்காக எதுனா ஒன்று பண்ணலான் இருக்கோம். அண்ட் ஸ்டே டியூன், நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ லெட்ஸ் சி மியூசிக். கொஞ்சம் இடத்துக்கு விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டை கொஞ்சம் சுற்றி காட்டுறேன். லாஸ்ட் டைம் சுற்றி காட்டினா இல்லைன்னு தெரியல, பட் இந்த வாட்டி கொஞ்சம் காட்டுறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மார்னிங் வைப்ஸ் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். அண்ட் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, வில்லேஜோட ஃபீலிங்ஸே கொஞ்சம் தனியாக இருக்குது. அண்ட் சிட்டி என்வாயர்மெண்ட் தனியாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி வைப்ஸும் கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் சிட்டி தான், வில்லேஜ் தான். ஸோ ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு கம்பேர் பண்ண முடியாது. அங்கே கிடைக்கிற ஃபெசிலிட்டி இங்கே கிடைக்காது, இங்கே கிடைக்கிற ஃபெசிலிட்டி அங்கே கிடைக்காது. ஸோ என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற, என்னடி சொல்ற? ரொம்ப ரொமான்டிக்கான வெதர் இருக்கிறனால அங்கே உள்ள என்வாயர்மெண்ட் இங்கே வரல. பட் ஸ்டில் இங்கே என்ஜாய்மெண்ட் இருக்குது. அண்ட் அங்கே இங்கே புது லொக்கேஷன் அண்ட் ட்ராவல் பண்ணுறதுல ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது கைஸ். வாங்க பார்ப்போம். லாஸ்ட் டைம் இந்த தங்கச்சியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஸோ ஹாய் வன்கே. பை. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா. ரொம்ப வெக்கப்படுறா. ஸோ இது எங்கள் சித்தப்பாவோட பொண்ணு, கடைசி சித்தப்பாவோட பொண்ணு. ஸோ இங்கே நிறைய இடம் இருக்குது. எங்கள் வீட்டு பேக் சைடு அப்படியே இங்கே அந்த சிச்சிலிக்காய் மரம்லாம் இருக்குது பாருங்கள் கைஸ். ஸோ அது காட்டுறேன் எப்படின்ட்டு. ஸோ இதுதான் கைஸ், அது மோஸ்ட்டாக இங்கே 1-2 பழங்கள்லாம் இருக்குது பாருங்கள். மேலே பாருங்கள் 1-2 பழம்லாம் இருக்குது. அதனால் சரியாக இருக்கும், புளிப்பாக இருக்கும் கைஸ். அண்ட் ஏதோ இங்கே வந்து இது எங்களோட லேண்டு தான். இந்த இடம் இது எங்கள் சித்தப்பாதுன்னு நினைக்கிறேன். இந்த பார்டரு அது வந்து எங்களுது, இதுக்கு மேலே எங்களுது தான். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும். இது பாருங்கள், இது வந்து மஞ்சளுங்க. அது வந்து மஞ்சள், இது வந்து இஞ்சி. அதுக்கப்புறம் கொடியில் ஏதோ அந்த பீன்ஸ் எல்லாம் காயுது பாருங்கள், அது பீன்ஸ் உள்ள கொடிங்க. ஸோ
அதுக்கப்புறம் இதை பாருங்கள், கொய்யா மரம் இவ்வளோ பெருசாக இருக்குது. அண்ட் ப்ளஸ் நிறைய இருக்குது, என்னென்ன பார்க்கணுமோ எல்லாம் இருக்குது. அந்த சைடு போனீங்கன்னா அங்கே பாருங்கள், ஒரு பசு மாடு ஒன்று இருக்குது. அந்த பசு மாடு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது, காளை கண்ணுக்குட்டி. அண்ட் இதுதான் எங்கள் ஊரில் உள்ள டாய்லெட்டு. ஸோ இங்கே வந்தால் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். மேலெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக காடு, அது வந்து மூங்கில் இருக்குது. கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் ஆனது. அண்ட் இப்போதைக்கு இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு நான் பார்த்து போடுறேன் பாருங்கள் புது லொக்கேஷனில். see you guys. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது காட்டிடுறேன். இங்கே இதுதான் எங்கள் சித்தியோட சமையறை. ஏன்னா வந்து வெளியில் கட்டையை வெறு வச்சு செய்கிறதுனால இங்கே கட்டியிருக்காங்க. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. அவங்களோட பசங்க இவங்க. வனோகே ஹாய், வனோகே வன்கே அஞ்சலி தேவிகா. ஸோ இதுதான் அவங்களோட சமையக்கட்டு. இங்கே உட்காந்து நல்லா வார்மாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்ன, அந்த சைடு எங்களோட வீடு இருக்குது. ஏய் கைஸ், இதை பார்த்தீங்களா? இதுதான் நேபாளோட பலகாரம். என்ன இது பலகாரம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அண்ட் இது வந்து கருவாடு குழம்பு. அண்ட் இது வந்து ரொட்டி. இது தொட்டு சாப்பிட்றது பயங்கரமாக இருக்கும் அண்ட் நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் வந்து எங்கள் அத்தையோட வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ நல்ல சன்பாத் பண்ணிக்கிட்டே பயங்கரமாக அருமையாக ரொட்டி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் கைஸ். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். இவங்க தான் என்னோட அத்தை. இவங்க தான் எங்களோட அத்தை. கைஸ் இப்போது நாங்கள் வந்திருக்கோம் வயல்கிட்ட. ஸோ எங்கள் அத்தை வீட்டிலேருந்து கீழே வந்துட்டோன்னா வயலுங்க நிறைய இருக்குது. ஏன்னா அதில் ஒரு சிலர் அறுவடை பண்ணுறாங்க. அறுவடை பண்ணுறத விட இந்த மாதிரி வெஜிடபிள் கல்டிவேஷன்லாம் நடக்குது. இது வந்து முட்டைகோஸு, இது வந்து காலிஃப்ளவரு, இது வந்து கீரை, இது பாஜி சாக்குன்னு வாங்க. ஸ்பினாச்சு தான் இது, பட் ஆனால் இது நேபாளியில் பாஜி சாக்குன்னு வாங்க. சாக்குன்னா கீரைங்க. அண்ட் இது வந்து முள்ளங்கியை காய வச்சுருக்காங்க. அது ட்ரை முள்ளங்கி கீரை ஆகிடும். அண்ட் இது வந்து முள்ளங்கி, அதே ஸ்பினாச்சும் இருக்குது, முள்ளங்கியும் இருக்குது. நடுவில் ஒரு சிலர் இதில் முள்ளங்கியும் இருக்குது. இதில் வந்து நடுவில் உருளைக்கிழங்கும் போட்டு விளைய வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே வந்து எம்டி ஸ்பேஸாக இருக்குது. இதில் மோஸ்ட்டாக இது போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கோதுமை. ஸோ அதுதான் இனி வர சீசனில் ஃபுல்லாக. அது தவிர்த்து வேறு ஹார்வெஸ்டிங் எதுவும் நடக்கலை. அண்ட் முன்னாடியும் அதே தான், காலிஃப்ளவர் போட்டிருக்காங்க மோஸ்ட்டாக. ஏன்னா அதெல்லாம் சேல் பண்ணுவாங்க. இது எக்ஸ்ட்ரா நிறைய வளர்ந்துருச்சுன்னா அதை மார்க்கெட்டில் கொண்டு போயிட்டு சேல் பண்ணுவாங்க. ஸோ வெஜிடபிள் பிஸ்னஸ் நடக்கும் இங்கே ஒரு சிலர் வீட்டிலருந்து. அண்ட் அது தவிர்த்து இதோ இது இருக்குது பாருங்கள், புண்ணாக்கு இருக்குது. அப்புறம் இது சோளத்தை காய வச்சுருக்காங்க, சோள மரத்தை. இந்த இடம் பாருங்கள் ஃபுல்லாக ஃபார்ம் லேண்டு தான் எல்லாமே. அண்ட் இதோ கைஸ், இது என்னதுன்னு தெரியலையே. அண்ட் இது வந்து முள்ளங்கி மெயின். இது வந்து ஆமாம்பா பார்தானியோ. இது வந்து பூண்டுங்க கைஸ். இது வந்து பூண்டு. அண்ட் அவ்வளோதான் கைஸ். ஹே கைஸ், நான் உங்கள் நேபாளி பையன் அகெயின். இப்போது மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? நான் வந்து குளிக்க போகிறேன். அதுவும் சிங்காரம் என்ன சோப்பும் கையுமா குளிக்கவா? அதெல்லாம் காலையிலேயே முடிச்சிட்டேன். இப்ப குளிக்க போறேன். ஆஹா, இல்ல இப்ப குளிக்க போறேன். குளிக்க
எப்படின்னா ரொம்ப சில்டான வாட்டரு, பயங்கரமாக இருக்கும். அண்ட் அதில் வந்து கை கால் கூட வைக்க முடியாது. பட் ஆனால் நான் ட்ரை பண்ணலான் இருக்கேன். அண்ட் அது வந்து எப்படின்னா ஐஸ் பாத் மாதிரி இருக்கும். ஜிம்மிங் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும். ஃபுல்லாக ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டு ஒரு பாத் டப்பில் போட்டு குளிப்பாங்க, அதே மாதிரி தான். ஸோ இதோ தெரியுது பார்த்தீங்களா, அந்த இதில் தான் குளிக்கணும். ஸோ இப்போ போய் குளிக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து சொல்கிறேன் கைஸ். see you there. இப்போ பாருங்கள் எப்படி பண்ணுறேன்ட்டு. இதுதான் அந்த தண்ணி. கை கால் வைக்க முடியுமான்னு தெரியல. என்ன இன்னைக்கு இப்படி ஐயோ बस्नु न थप्छ त पुरै पानी रोक्नुहुन्छ क्या यार। तपाईँले उल्टो भएकै मन्टो उतातिर फर्काएर सुत्नु त। मन्टो भिजाउनु मन्टो भिजाउने होइन कि त्यही त मन्ना समुद्र लग्नु पर्यो र। अहिले புரியலப்பா. செம்ம சில்லுன்னு இருக்குடா அப்பா. तपाईँले 10 सेकेन्ड बस्नु भएन अनि बस्नु त बस्नु मिलिन क्या तल त्यो खुट्टा राख्न. हो अब हो यहाँ यसरी बस्नु செம்ம சில்லுன்னு இருக்கு. பட் ஆனால் உள்ளே போய் உட்கார முடியல, அவ்வளோ சில்லுன்னு இருக்கு கைஸ். என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் ட்ரை பண்ணியிருக்கேன். செம்ம சில்லுன்னு இருக்கு. இது ஆக்சுவலாக நல்லதுன்றாங்க இந்த கோல்டு வாட்டரில் குளிக்கிறது. பட் ஆனால் தலைக்கு குளிச்சிடாதீங்க, ஓகேவா? कालम त हेडफोन लाएर पो बस्छ नि त विदेशीहरू त. त्यो के अरे त्यो बुम हेर्छ होइन, வெறும் தண்ணி மட்டும் உடம்புல ஊற்றிக்கிறேங்க. ஆஹா ஓஹோ ரொம்ப சில்லுன்னு இருக்கு. गर्मी है ना, इतनी गर्मी है, क्या करते हो बेटे? Hey guys, again வந்துட்டேன். ஸோ இப்போது இன்னொரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து மாச்சிப்பூர், இது எங்கள் ஊர். இந்த மாச்சிப்பூர்லேருந்து நெக்ஸ்ட்டு தமாருங்கிற பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம். அது ஒன்றும் இல்லை, அது எங்களோட தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அண்ட் அந்த சைடு கொஞ்சம் லொக்கேஷனும் நல்லாயிருக்கும். ஸோ முன்னாடி போகிறது என் சித்தப்பா பையன். அண்ட் இப்போ தான் துணியெல்லாம் துவைச்சிட்டு போகிறான் மேலே. அந்த கால்வான்னு வாங்க போல், அந்த இதுலேருந்து துணியெல்லாம் துவைச்சிட்டு ஹெவியாக கொண்டு போகிறான். அண்ட் வீட்டுக்கு கொண்டு போய் காய போடுவான். ஏன்னா இங்கே தண்ணி கொஞ்சம் வீட்டில் அவ்வளோ வரல போல் ஃப்ளோ. நாங்கள் துவைச்சா நல்லா ஃப்ரீயாக அண்ட் வந்து தண்ணியும் வேஸ்ட் ஆகாது. அந்த தண்ணி அப்படியே வயலுக்கு போகும். அது வந்து அப்படியே அந்த நிலத்தில் போய் கல்டிவேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொண்டு போகிறாங்க. அண்ட் அகெயின் இங்கேருந்து போகணும். போகிற வழியில் என்னென்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஸ்டே டியூன், பார்ப்போம். இந்த சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க,